ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப சூப்பரான பட்டாணி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம். நான் அதுக்காக ஒரு அரை கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அது ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா குக்கருக்கு மாற்றிக்கோங்க. நான் அது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 விசில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பட்டாணி நல்லா குக் ஆகிட்டு அதை ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பூண்டு பல், ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு ஆட் பண்ணுறதுனால நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி 2 சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் இந்த மாதிரி துருவி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் அலசிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால நம்மளுக்கு சீக்கிரமே ரொம்ப திக்காயிரும். அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். பச்சை பட்டாணி வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆகிட்டு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.